கவின், கவின் குட்டி, எந்திரிடா செல்லம். போமா, என்ன தூங்க விட மாட்டியா? எந்திரிமா. எனக்கு தூங்கடா. நல்ல மனம். மாமா, இன்னைக்காவது பல்லு விளக்கிட்டு வந்து காஃபி குடியேன். என்னை அசிங்கப்படுத்துறதே பொழப்பா போச்சு. குளிக்கணும், வா. வாடா, சீக்கிரமா. இன்ஸ்பெக்டர் சிங்கம் டாய்லெட்டில் மீன் நான் குளிக்க மாட்டேன். சீக்கிரம் குளிச்சிட்டு வாடா. ஆடாம இருக்க முடியாதா? டேய் நில்லுடா, நில்லு. ஏமா டிவி ஆஃப் பண்ண? சட்டை போடு. இந்த நேரத்துல யாராவது டிஃபன் சாப்பிடுவாங்களா? நீங்க போயிட்டு எப்போ வருவீங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க போற இடம் அப்படி. ஆமா இல்ல? எங்கம்மா போறோம்? சொல்றேன்டா, ஒரு இடத்துல உட்கார முடியாத உன்னால சும்மா ஓடிக்கிட்டு. அப்பா, காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சமைச்சேன். எப்படி மாமா இருக்கு பிரேக்ஃபாஸ்ட்? இங்கே வருமா, நீ சமைச்சுக்கிட்டே இரு, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். என்னைக்கு உன் சமையல் நல்லா இருக்கோ அன்னைக்கு நல்லா இருக்குன்னு நானே சொல்வேன். உனக்கு எப்படிமா இருக்கு? சூப்பர் மம்மி. அவனுக்கு மட்டும் எப்படி பிடிக்குது? டேய் டேய் டாடி, நீங்க நல்லா இல்ல சொன்னா முறைக்கிறாங்க. நான் நல்லா இல்ல சொன்னா அடிச்ச கூட பரவாயில்ல, கடிக்கிறாங்க டாடி. போங்கடா. இப்போ எங்க தான் போறோம்? ஒவ்வொரு ஸ்கூல்ல வந்து ஈஸியா டிசி வாங்கிட்டு வந்துடுறீல, சீட்டு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு வந்து பாரு. ஹலோ மிஸ்டர், நான் 5 o'clockலாம் வந்துட்டேங்க. என்னங்க டோக்கன் நம்பர் 1093 கொடுத்துருக்கீங்க? அப்புறம் 5 மணிக்கெல்லாம் வந்து ஷிஃப்ட் கணக்கு போட நிற்கிறவங்களாம் என்னன்னு சொல்றது? ஒன்றும் சொல்ல முடியாது. நம்மளும் ஏன் அந்த கூட்டத்து பின்னாடி நிற்கணும்? வாங்க கூட்டமே இல்லாத ஸ்கூல் போகலாம். டேய் இல்லைடா, இந்த ஏரியாவிலே இந்த ஸ்கூல் தான் பெஸ்ட்டு. பணம் அதிகமாக வாங்கினாலும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற அளவு கொண்டு வருவாங்கன்னா பார்த்தியே. அப்போ இங்கே நிற்கிறவங்க எல்லாரும் அப்படிதானே நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒன்று தானே இருக்கு. திரும்பி நில்லு. நீங்கள்லாம் அவங்கள தான் நம்புவீங்க, எங்களை நம்ப மாட்டீங்களா? போங்க டாடி. கையா, சாரி மேடம். டேய் கையை வச்சுக்கிட்டு கம்முன்றா. அந்த காலத்தில் ஹெச்எம் எல்லாம் வீட்டுக்கு வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லி கெஞ்சுவாங்க. ஆனால் இப்போ அவங்கள சேர்க்க சொல்லி கியூவில் நின்று காசை கொடுத்து நாம கெஞ்ச வேண்டியிருக்கு. நம்ம காலத்தில் பள்ளிக்கூடத்தை கவர்மெண்ட் நடந்துச்சு, ஒயின் ஷாப்பை தனியார் நடத்துனாங்க. ஆனால் இப்போ ஒயின் ஷாப்பை கவர்மெண்ட் நடத்துது, பள்ளிக்கூடத்தை தனியார் நடத்துகிறாங்க. எல்லாம் கலிகாலம்.